அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்தான் அதுக்கான விஷயம்தான் காரணம்ன்றதை நேரடியாக ரொம்ப சூசகமாக அதை கோர்ட்டில் சொன்னார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த டெம்பிள் எப்படி அப்பீல் போகிறாருன்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு போவோமா? இப்போதைக்கு இந்த மாநில அரசு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம ஸ்ரீராம் சார் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஆல்டர்னேட்டிவ் அப்பீல் ரெமடி இருக்குது. இதில் செக்ஷன் 63E ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்டில் இந்த மாதிரி இஓனுடைய உத்தரவுக்கு மேலே நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம், நீங்கள் வந்து ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முதல் பாயிண்ட்டாக அரசு தரப்புலேருந்தும் ஹெச்ஆர்என்சி தரப்புலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம பதிலளிக்கும் போது இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையின் போது ஹெச்ஆர்என்சிக்கான சீனியர் கவுன்சில் அப்பியர் இருக்காங்க, இஓக்கு சீனியர் கவுன்சில் அப்பியர் இருக்காங்க, டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அப்பியர் ஆயிருக்காங்க, அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கார், கலெக்டர், கமிஷனர். ஸோ எல்லா பேருமே அப்பியர் ஆயிருக்காங்க அவங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக. அவங்க எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, ஒருத்தர் இது தீபத்தூணே இல்லைன்றாரு, ஒருத்தர் இது வந்து கிரனைட் கல்லுன்றாரு, ஒருத்தர் இது வந்து சர்வே ஸ்டோனுன்றாரு, ஒருத்தர் வந்து சமணருடைய ஒரு அடையாளம்ன்றாரு, ஒருத்தர் அதெல்லாம் தாண்டி போய் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்றார், இது வந்து இப்போ தர்கானுடைய ப்ராப்பர்ட்டின்றார். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு பதில்கள் சொல்லும் பொழுது இவங்க கிட்ட போய் நான் அப்பீல் போட்டால் எனக்கு அங்கே என்ன நியாயம் கிடைக்கும்? இதை தான் நீங்கள் ஒரு ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை முன் வச்சார். ரெண்டாவது பாயிண்ட்டாக கவர்மெண்ட் தன்னுடைய நிலையை வந்து எவ்வாறு இந்த கேஸில் செயல்படுதுன்றதை ரொம்ப அழகாக எடுத்து வச்சார். நம்ம இதுக்கு முந்தைய வழக்கான ஆடு கோழி பற்றி பலியிடுதல் வந்து மலை மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்து இரு மாறுபட்ட கருத்து வந்து அது 3வது நீதிபதிக்கு போய் அது வந்து பலிவிடக்கூட கூடாதுன்றதை வந்து உறுதி செஞ்சாங்க. ஸோ அந்த வழக்கில் அரசு வாதாடும் பொழுது இந்த ஒருத்தருக்கு வந்து எப்படி நீங்கள் உங்களோட இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி வந்து தொழுகை பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து கடவுளை கும்பிடணுன்றதை நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க பல வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அடையாளம் இல்லைனாலும் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைனாலும் அவங்க அதை செய்கிறதா அவங்க சொன்னாலே அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஒருத்தர் அவங்க தர்காக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போய் நீங்கள் இப்படி தான் சாமி கும்பிடணும், இந்த முறையில் தான் செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கம் அந்த வாதத்தை அந்த வழக்கில் முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் அதே அரசாங்கம் இந்த வழக்கில் இன்றைக்கி பேசும்பொழுது எவ்விதமான ஒரு கருத்தும் அவங்க முன் வைக்கலை. அவங்க முழுக்க ஒரு மதத்தை சார்ந்தே அவங்க தன்னுடைய வாதத்தை முன் வச்சாங்க. இதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இவங்க நியூட்ரலாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷன் மேலே ஓத்து எடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த ஓத்தை காப்பாற்றுனாங்களான்ற ஒரு கேள்விக்குறி வந்து எழுது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை, அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்தான் அதுக்கான விஷயந்தான் காரணம்ன்றதை நேரடியாக ரொம்ப சூசகமாக அதை கோர்ட்டில் சொன்னார். அதை தகுந்த முறையில் நீதிபதியும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம தீர்ப்பில் தான் அது எப்படி வரும், அது எப்படி பிரதிபலிக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். தொல்லியல் துறையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆவணமும் கொடுக்கப்படலை. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்டாங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க இதில் பதில் சொல்லக்கூடிய பொசிஷனில் முதல்ல இல்லை, அவங்களோட ரெக்கார்டு அவைலபிளாக இல்லாதனால. ஸோ அவங்க வந்து நாங்கள் என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு தான் நாங்கள் தெளிவாக படுத்த முடியும். இப்போதைக்கு எங்ககிட்ட அது சம்மந்தப்பட்ட தெளிவான விஷயங்கள் இல்லை. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த முழு மலையும் சர்வே செய்யப்பட்டு இது அத்தனையும் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கதை முன்னுரைச்சாங்க. ஆனால் அந்த தூணை பற்றி அவர் மன்னிக்கவும் நமது சகோதரர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கொடுக்கல. நம்ம மீடியா அட்ராக்ஷனுக்காண்டி மக்கள் மத்தியில் நம்ம பேசும் பொருள் ஆகணுன்றதுக்காண்டி பேசக்கூடாது. கோர்ட்டில் உண்மையிலே என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம வெளியே சொல்லணும். அதில் ஒவ்வொரு 2014ஆம் ஆண்டு திரு வேணுகோபால் அவர்கள் முன்னாடி அப்பாடிப்பட்ட ஒரு வழக்கு வந்து அவர் விசாரணைக்கு வரப்படுது. அவர் வந்து பல்வேறு விஷயங்களை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் கூட அவர் ஒரே ஒரு பாயிண்டில் தான் அந்த வழக்கை டிசைட் பண்ணுறாரு. மனுதாரரான நீங்கள் வந்து இந்த இந்த ரைட்டை ஒரு மேண்டமஸ்ன்ற ஒரு ரிட்டை போட்டிருக்கீங்க. இந்த மேண்டமஸ்ன்ற ரிட்டை நீங்கள் கோர்ட்டில் கேட்கணுன்னா உங்களுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கணும். அந்த லீகல் ரைட் இருந்தால் தான் நீங்கள் அதை கேட்க முடியும். கேட்கறதுக்காக மட்டுமே மேண்டமஸ் தர முடியாதுன்ற லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்ற ஒரே பாயிண்டில் தான் அந்த வழக்கு தள்ளுபடியாகப்பட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு போகும்போது நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், திரு பவானி சுப்பராயன் அவர்கள் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய தீர்ப்பில் முதல் 2 வரிகளில் அவங்க ஆஃப்டர் கன்சிடரிங் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் போத் த பார்ட்டிஸ் அப்படின்னு அவங்க ஜட்மெண்ட் டிக்டேட் பண்ணுற அந்த முதல் 2 லைன்லேயே பர்சன் இன்ட்ரெஸ்டடில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வருவாங்க. செக்ஷன் 6 சப்கிளாஸ் 15 ஆஃப் த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் விச் எக்ஸ்பிளைன்ஸ் யாரெல்லாம் பர்சன் இன்ட்ரெஸ்டட். ஒரு மதத்தை, அதாவது இந்து மதத்தை வந்து நான் வழிபடுறேன், ஒரு கோவிலில் நான் வந்து அடிக்கடி நான் போய் அங்கே வணங்குறேன் அப்படின்ற ஒரு லைன் இருந்தால் மட்டுமே போதும், அவர் வந்து பர்சன் இன்ட்ரெஸ்டட் தான். அதனால் அவர் முழுமையாக ஒரு ரிட் பெட்டிஷனை மெயின்டைன் பண்ணலான்னு ஹோல்டு பண்ணிட்டாங்க.
அவங்க டிஸ்மிஸ் பண்ண வேறு காரணங்கள் என்னென்னா, அந்த வழக்கில் தர்கா பார்ட்டியாக சேர்க்கப்படலை. ஸோ அதுக்காக நான் ஜாயின்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸில் அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுதுன்னாங்க. ரெண்டாவது, ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மோட்ச தீபத்தில் ஏற்றுற இடம் அப்படின்னு. அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் பிறப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ நம்ம நடத்துகிற வழக்குக்கும் எவ்விதமான சம்மந்தமும் கிடையாது. ரெஸ் ஜுடிகேட்டான்ற பாயிண்டில் இது வரவே வராது. இது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டாவா அல்ல ப்ராப்பர் ரெஸ் ஜுடிகேட்டாவான்னு 2 பாயிண்ட்லையுமே இன்றைக்கி நம்மளோட சீனியர் ஆர்கியூ பண்ணும்போது திரு ஸ்ரீராம் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வழிகாட்டி முழுமையாக நம்ம அதுக்கான வாதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். திருப்பி பேசி மக்களை குழப்ப நிலையை அடைய வேணாம். இதில் நம்ம மூலம் ஒரு தெளிவுக்கு வருவோம். இந்த வழக்கானது நம்மளுடைய 1996 தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்டப்பட்ட ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தனி நீதிபதி அவர்கள் இது உரிமை மட்டுமல்ல, கோயிலினுடைய இடம் சம்பந்தமான அந்த உரிமையை சேர்த்து உள்ளானது. இப்போ சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய இடங்க அது 1920 இது மலையினுடைய இடம்னு சொல்லிட்டாங்க, உங்கள் இடத்துல நீங்கள் ஏற்றுறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் ஏற்றுங்கன்னு சொல்கிறார். ஸோ 1920 இருக்கக்கூடிய தீர்ப்பை மிகவும் எளிமையாக தெளிவுபடுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அதை சொல்லும்போது அதை எதிர்த்து HRNC எப்படி அப்பீல் போட முடியும்னே தெரியல. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டெம்பிள் எப்படி அப்பீல் போகிறாருன்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு போவோமா? எனக்கு இந்த அடிப்படையான விஷயங்களே புரியலங்க இந்த வழக்கில். இது போன்ற இன்னும் என்னென்ன விசித்திரங்கள் நம்ம சந்திக்க போகிறோம்னு தெரியல. இப்போதைக்கு இந்த மாநில அரசு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. நம்மளுடைய எல்லா வாதங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சுருக்கோம். தீர்ப்புக்காக காத்திருப்பாங்க. நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப எனக்கு உங்கள் கேள்வியை முழுசு நான் உள்வாங்கிட்டேனே. இப்போ நம்ம 2 சின்ன விஷயங்கள் பார்ப்போம். நான் அப்புறமா உங்களுக்கு நோட் சர்க்குலேட் பண்ணுறேன், கோர்ட்டில் கொடுத்த நோட்டை சர்க்குலேட் பண்ணுறேன். ஆனால் இஸ்லாமியருடைய இன்வேஷன் இந்தியாவில் எப்போ நான் வந்துச்சு, நம்மளுடைய ஆன்மீகம்ன்றது எந்த வருஷத்துல தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம், உலகத்திலே தொட்டு மொழி நம்மளோட தமிழ் மொழின்னு சொல்கிறோம். அந்த தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சோ அப்போலேருந்தே இந்த பக்தி ஆன்மீகம்ன்றது இருக்குண்ணா. இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது தான். அப்போ அவங்க வந்த காலகட்டம் எப்போ, நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இருந்தது எந்த கட்டம், அப்போ எப்படின்னா இதை நம்ம பேசுறது? அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாதுண்ணா. இது வாதமல்ல, தர்க்கம். அதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது என்றைக்குமே. அதே மாதிரி இன்றைக்கி திரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர் முன்னிலையில் அந்த கண்டெம்ட் வழக்கு 3 மணிக்கு எனக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியும் ADGP லா அண்ட் ஆர்டரும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆஜரானாங்க. அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஆஜரானாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நீதிபதி அவர்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எப்படி மதிக்கணும், என்ன பண்ணணுன்றதை நீங்கள் வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துருக்கீங்களா, இல்லை எப்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பயிற்சி அளிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது கேள்வியாக இதே மாதிரியான இன்னொரு வழக்கில் ஒரு அண்ணன் தம்பியினுடைய பிரச்சனையில் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் சர்ச்சு கட்டுறாரு என்னுடைய சொத்துலன்னு சொல்லி தன்னுடைய தம்பியோ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வழக்கில் ஒரு இன்ஜங்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சர்ச்சு கட்டக்கூடாது, ஏன்னா கலெக்டருடைய அனுமதி இல்லாமல் எந்த கட்டடமாக இருந்தாலும் எஸ்பெஷலி ரிலீஜியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சுன்னா அது மாவட்ட ஆட்சியருடைய அப்ரூவலோட மட்டுமே தான் அதை கட்ட முடியுன்றது சட்டம். இது சம்மந்தப்பட்ட தீர்ப்புகள் நிறைய பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அனுமதி வாங்காமல் இந்த கட்டடம் கட்டப்படுது, இந்த சர்ச்சினுடைய கட்டடம்னு சொல்லும் பொழுது அதுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் 2 பேருமே கிறிஸ்டியன். இதில் வேறு நம்ம அதர் கொஸ்டின்ஸுக்கு வேலை இல்லை. அண்ணன் தம்பி பிரச்சனை, ஒருத்தர் சர்ச்சு கட்டுறாரு, இதில் நீதிமன்றத்துக்கு வராரு, அப்ரூவல் இல்லாமல் கட்டுறாங்கன்னு இதில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே ஏன் அப்படின்னு அந்த வழக்கில் ஏற்பட்ட கண்டெம்ட்டில் கேட்டால் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால் எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதியில் அவருடைய உத்தரவில் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். எனக்கு உண்மையிலே டயர்ட் ஆயிடுச்சுங்க. எந்த கேஸை கேட்டாலும் எப்போ உத்தரவு அமல்படுத்துக்குன்னு சொன்னாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை? மித்த மதத்துக்குன்னா உடனுடனே வந்துடுது, உடனே அதில் அது அவங்களுக்கு சாதகமாக செயல்படுது. மித்த மதம் ஒரு சாராராக செயல்படுத்த போது மட்டும் அதுக்கான பதில் எப்பயுமே வரமாட்டேங்குது. ஏன் அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலை எடுக்குதுன்றதையும் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலையும் விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் டைம் கேட்டிருக்காரு, தன்னுடைய விளக்கத்தை எழுத்துப்பூர்வமான வாதமாக நான் தாக்கல் பண்ணுறேங்க, இதுக்கான விளக்கத்தை நான் கொண்டு வரேன்னு சொன்னார். ஸோ சீஃப் செக்ரட்டரி அவர் ரெஸ்பான்சிபிளாக உங்களுடைய பதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார். ஸோ ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த வழக்கானது விசாரிக்கப்படும்.